போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் சொல்லிக்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன தாய்மானவன்? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸையும் வழங்கியிருந்தார்கள். இதனையடுத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சமரசம் ஏற்படுத்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படும் என தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டு கடந்த மாதம் டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் அலுவலகத்துல முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடந்தது. அதில் உடன்பாடு எட்டப்படாததால் ஜனவரி 3ஆம் தேதி மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று மதியம் 3 மணிக்கு தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் பேச்சுவார்த்தையில பங்கேற்குமாறு 23 தொழிற்சங்கத்தினருக்கு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்களுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரைக் நோட்டீஸ் காலக்கெடு என்பது 4ஆம் தேதி, அதாவது நாளையுடன் முடிவடைய இருக்கக்கூடிய ஒரு நிலையில பேச்சுவார்த்தையில முடிவு எட்டப்படாவிட்டால் நாளை முதல் இந்த போராட்டத்தில் குதிக்க நேரிடும் என போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் தற்போது வேண்டுகோள் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பொங்கல் பண்டிகைக்கு பின் போக்குவரத்து தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டிருப்பதுடன் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்டதை காட்டிலும் 5% ஊதிய உயர்வு, தனித்தனி ஊதிய விகிதம், 2.7 காரணி ஆகியவை போக்குவரத்து ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய அமைச்சர் பொதுமக்கள் சிரமப்படுவதை தடுக்க போராட்டத்தை கைவிட வேண்டும் என தொழிற்சங்கத்தினருக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மதியம் 3 மணிக்கு தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையுடைய முடிவுல அந்த போராட்டம் குறித்தான அறிவிப்பு என்பது என்ன மாதிரியாக இருக்க போகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.